ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பூசணிக்காய் அல்வா. கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பூசணிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பூசணிக்காவை நம்ம கட் பண்ணி வச்சதை இந்த மாதிரி திருவி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அது நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் நெய் போட்டுக்கலாம். கொஞ்சம் அதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெய் கொஞ்சம் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ், நான் இன்றைக்கி முந்திரி எடுத்துருக்கேன். நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பாதாம், என்ன நட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இப்போ இது ரோஸ்ட் ஆகிடுச்சு. இது நம்ம எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில். குட்டி பாத்திரத்தில் இப்போது நம்ம துருவி வச்சுருக்கிறத இதில் நம்ம போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். நல்லா அதை கொஞ்சம் நல்லா வேகணும். இப்போ நல்லா கொஞ்சம் இந்த பச்சை வாசனைலாம் போகணும். அந்த வேக வரைக்கும் நம்ம நல்லா இதை வறுத்துக்கலாம். ட்ரை ஆகிடுச்சு. நல்லா கொஞ்சம் வதக்கிட்டே இருப்போம். நீங்கள் மஞ்சள் பூசணிக்காய் வாங்கினீங்கன்னா அது என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. நிறைய பேர் சரியாக பசங்களாம் சாப்பிட மாட்டாங்க. சரி, இந்த மாதிரி நீங்கள் ஸ்வீட் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் அவங்க கொஞ்சம் சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் பொரியலாகவும் பண்ணலாம். இதை நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக வேக வச்சுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் நல்லா இன்னும் சாஃப்டாக வரும். கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுன்னா நல்லா நமக்கு சாஃப்டாகிடும். நம்ம கொஞ்சம் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா வேகட்டும். கொஞ்சம் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். இப்போது ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இது நடுவில் கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கலரி விட்டுகிட்டே இருங்க. எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சமையல் உலகம் சேனல். கிட்ஸுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதெல்லாம் நாங்கள் ஒன்று நாங்கள் வீடியோவில் போடுறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த எல்லோ பம்ப்கினில் பார்த்தீங்கன்னா நிறைய இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்குது. குழந்தைங்களுக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆகும். நம்மளோட ஹை விஷன் எல்லாம் நல்லா கிளியராக தெரியறதுக்கு இது நல்லா யூஸாக இருக்குது. அப்புறம் ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும். டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வராமல் இது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது நீங்கள் குழந்தைங்களுக்கு இது பெனிஃபிட்டை சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஏன்னா நல்லா இது தண்ணி எல்லாம் நல்லா இழுத்துடுச்சு. நல்லா கொஞ்சம் வெந்துருச்சு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்படி வெந்ததுக்கப்புறமா லைட்டாக இப்படி கரண்டியால் இப்படி ஸ்மாஷ் பண்ணிங்கன்னா இது நல்லா சாஃப்ட் ஆகிடும். நல்லா இப்படி வருது பார்த்தா. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா லைட்டாக ஒரு பிஞ்ச் லைட்டாக சால்ட் யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா டேஸ்ட்டுக்கு லைட்டாக தான் போடுறோம். நல்லா கலர் வைக்கணும். இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கப் நான் போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவோம். ஸோ நான் கொஞ்சம் வெயிட்டாக தான் சேர்த்துக்கேன். நல்லா இது கலரி விடுங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி ஆகும். அது நம்ம கலர ட்ரை நல்லா அல்வா கன்சிஸ்டிக்கு வாங்கிடும்.
இப்போ பாருங்கள், சுகர் போட்ட அப்புறம் நல்லா வந்து தண்ணியெல்லாம் நல்லா ஏற்றுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே கம்மியாக தான் போட்டோம். இப்போ நம்ம நெய் போட்டு கொஞ்சம் நம்ம கலரணும். பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக ஒட்டாமல் நல்லா இதுவாக வருது. இப்போ நம்ம ஏலக்காய் வச்சுருக்கோம், அது ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஏலக்காய், 2 ஏலக்காய் தட்டி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட்டு முந்திரி வறுத்து வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக கொஞ்சமாக லாஸ்ட்டாக இந்த நெய்யெல்லாம் பாருங்கள், இந்த ஓரத்தில் நல்லா இதுவாக இருக்குல்ல, இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம நெய் வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணுவோம், நிறைய கூட ஆட் பண்ணல, நீங்களே பார்த்துருக்கீங்க. ஸோ அந்த கம்மி நெய்லே நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த குழந்தைங்களுக்கு வேணும்னா நீங்கள் நிறைய கூட ஆட் பண்ணி நல்லா இதாக பண்ணலாம். ஸோ எங்கள் வீட்டில் கொஞ்சம் சுகர் பேஷண்ட் இருக்கிறதுனால மாமியார், அதனால் நாங்கள் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துப்போம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் சேர்த்துட்டா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், அல்வா ரெடி ஆகிடுச்சு சூப்பராக. அவ்வளோதான், இதுதான் பூசணிக்காய் அல்வா. நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.